ஜெபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று உன்னதங்களிலே உம்மை உயர்த்தி பாடுகின்ற கேருபீன்கள் சேராபீன்கள் கூட்டத்தோடு இந்த துதி ஆராதனையிலே நாங்களும் உம்மை துதித்து பாட நீர் கிருபை தருவீராக. கர்த்தாவே, இந்த திவ்ய ஆராதனையிலே உம்முடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை கேட்கத்தக்கதாக அடைபட்டிருக்கிற எங்களுடைய செவிகளை எப்பத்தா என்ற அதிகார வார்த்தையை சொல்லி திறந்து தருவீராக. உம்முடைய சத்தியங்களை கேட்க, வாழ்க்கையிலே அதை நாங்கள் கடைபிடிக்க நீர் கிருபை தாரும். இந்த துதி ஆராதனையிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். சிந்திக்கிற காரியங்கள் எங்களுடைய சிந்தனையிலே தங்கி இருக்கட்டும். உம்முடைய கரத்திலே எங்களை எல்லாம் தாழ்த்தி தருகிறோம். நீர் பிரசன்னராயிருந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த பரிசுத்த நாளின் ஆராதனை வேளைக்காக கர்த்தரை சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் வீடுகளிலே அமர்ந்தவிதமாக காணொளி காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் நமது திருச்சபை பாடல் புத்தகத்திலே 7வது பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணிலடங்காத கிருபைகளுக்காய் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து கர்த்தரை துதித்து பாடுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும்
நாம் தொடர்ந்து கர்த்தரை துதிக்கும் வண்ணமாக நமது திருச்சபை பாடல் புத்தகத்திலே 53வது பாடல், என் தேவன் என் வெளிச்சம். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்பும் நேரத்திலும் கூட நமது தேவன் நமது அருகில் வந்து நம்மை காத்து நம்மை வழிநடத்துவார் என்ற நல்ல வாசகங்களோடு அமைந்துள்ள இந்த பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். தொடர்ந்து நாம் தேவனுடைய சமூகத்திலே நின்றவனமாக ஒரு சில நிமிடங்கள் தேவனை துதித்து நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்திலே செலுத்தளிக்கிறோம். வீட்டில் இருக்கிற இடத்துல இருக்கிறவர்கள் நீங்கள் இருந்த விதமாக தேவனை நோக்கி துதிக்கலாம், ஜெபிக்கலாம். தேவன் இந்த காலங்களிலே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே தேவன் நமக்கு அரணுமாய் வெளிச்சமுமாய் இருந்து இம்மட்டும் தேவன் நம்மை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அவருடைய கிருபை பெரியது. நம்ம இம்மட்டும் தேவன் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நமக்காக இடராதபடிக்கு ஒருவேளை ஒரு சில கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள், பண கஷ்டங்கள் வந்தாலும் தேவனுடைய கரம் கிருபை நம்மை இம்மட்டும் வழிநடத்தி வந்திருக்கிறது. தேவனை துதிப்போமா? ராஜா, உங்களுடைய அன்பு பெரியது ராஜா, எங்களை பாதுகாத்துக் கொண்டே நன்றி ராஜா என்று தேவனுடைய சமூகத்தில் நாம் துதிப்போமா? அவர் கிருபை பெரியது. நம்மை பாதுகாத்துக் கொண்டாரே, நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொண்டாரே, நம்முடைய சொந்தக்காரங்களை பாதுகாத்துக் கொண்டாரே, நம்மளுடைய குழந்தைகளை எல்லாவற்றையும் தேவன் அற்புதமாக அதிசயமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்தாரே. தேவனை துதிப்போமா? தொடர்ந்து நம்முடைய துதியின் சத்தங்கள் நம்மை கட்டி இருக்கிற இந்த கட்டுகள் அவிழ்ந்து போகத்தக்கதாக தேவன் நமக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிப்போமா? இக்கட்டான சூழ்நிலையிலே உலகமெங்கும் இந்த கொரோனா கொடிய வியாதியினால் அநேகர் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கொள்ளை வியாதியானது அநேக மக்களை வாரிக்கொண்டு செல்கிறது. தேவன் அதிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கத்தக்கதாக தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? தேவன் முற்றிலுமாக அந்த வியாதியை நீக்கி தேசத்திலே, உலகத்திலே ஒரு சுபிட்சத்தை தேவன் கொடுக்கும்படியாக தேவனால் மாத்திரம்தான் முடியும். யாராலும் முடியாது. எந்த டாக்டர் நினைச்சாலும் முடியாது. எந்த அரசாங்கம் அதை கட்டுப்படுத்த நினைத்தாலும் அது முடியாது. ஆனால் தேவன் நினைத்தால் ஒரு நொடி பொழுதிலே நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். இந்த தேசத்திற்கு விடுதலை கொடுக்க முடியும். அதற்காக திறப்பிலிருந்து ஒரு கிறிஸ்தவர்களாக ஜெபிப்போமா? தேவனே, இந்த தேசத்தை, இந்த உலகத்தை காப்பாற்றும் என்று ஜெபிப்போமா? தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்போம். அநேக இடங்களிலே மழைப்பொழிவின் காரணமாக அநேக மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். பலர் உயிரை விட்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களுக்காக, வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போமா? தேவன் நல்ல ஒரு
போதுமான மழையை மட்டும் கொடுக்கத்தக்கதாக, அதனால் அழிவு வராதபடிக்கு மக்கள் செழித்திருக்கத்தக்கதாக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போமா? அநேக விமான விபத்துக்கள், சாலை விபத்துக்களை நாம் கேள்விப்படுகிறோம். தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுக்கத்தக்கதாக, நம்முடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கக்கூடிய தேவன், சமூகத்தை அனுப்பி நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவன். இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வரும்போது அக்கினி மதிலாகவும் தேவன் இருந்து அவர்களை பாதுகாத்தார். அதே போல தேவன் நம்மை பாதுகாக்கத்தக்கதாக விபத்துக்கள், ஆபத்துகள் எதுவும் இந்த காலங்களில் ஏற்படாதபடிக்கு நம் அனைவருக்காகவும் தேவனை நோக்கி ஜெபிப்போமா? தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்போம். தேசத்திலே சந்தோஷம், சமாதானம் என்றும் நிலவத்தக்கதாக, மக்கள் மகிழ்ந்திருக்கத்தக்கதாக, தேசத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருநெல்வேலி திருமணத்திற்காக ஜெபிப்போம். விரைவிலே அதில் பொறுப்பில் இருக்க வேண்டியவர்கள் சிறந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படத்தக்கதாக தேவன் தாம் விரும்புகின்ற தாசரை எப்படி என்று சாமுவேலை அழைத்தாரோ அதே போல தேவன் தாம் விரும்புகின்ற தாசரை அழைத்து அந்த பதவிகளை அமர வைக்கத்தக்கதாக, அதன் மூலமாக ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட ஒரு திருச்சபையானது, ஒரு திருமண்டலமானது மீண்டும் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக நாம் ஜெபிப்போமா? நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிப்போம். திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். இக்கட்டான சூழ்நிலையிலே பண தேவைகளோடு, உடம்பின் வியாதி பாரங்களோடு அநேக தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவளுக்காக நாம் ஜெபிப்போமா? அவருடைய பண தேவைகள், உடல் உபாதைகள் நீங்கத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். இந்த COVID-19 அந்த கொடூர வியாதியானது நம்முடைய திருச்சபையில் யாரையும் அணுகாதபடிக்கு தேவன் வேலையடைத்து பாதுகாக்கத்தக்கதாக, ஒருவேளை பாதிக்கப்பட்டிருப்பார்களானாலும் தேவன் பரிபூர்ண விடுதலை கொடுக்கத்தக்கதாக தேவனை நோக்கி ஜெபிப்போமா? நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். தேவன் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கத்தக்கதாக, பிரயாணங்களை வாய்க்க செய்யத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே படிப்புகளிலே குழந்தைகள் நாம் படுகிற கஷ்டங்களை பார்க்கிறோம். ஆன்லைன் எக்ஸாம் போன்ற கஷ்டங்கள் விரைவிலே மாறத்தக்கதாக, எல்லாம் நார்மலான நிலைமைக்கு செல்லத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். மிக முக்கியமாக தேவனுடைய ஆலயத்தை நடத்தப்படுகிற ஆராதனைகளுக்காக ஜெபிப்போம். ஆராதனை நடத்தும்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஸ்தலங்கள் இவை. இதில் தேவன் நாம மகிமைக்கென்று விரைவிலே ஆராதனை மகிமையாக நடத்தப்படத்தக்கதாக, தேவன் நாமம் உயர்த்தப்படும்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஒருமித்தவர்களாக ஜெபிப்போம். விரைவிலே தேவன் நல்ல மாற்றத்தை தரும்படியாக தேவன் அநேக மாற்றங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். இன்னும் முழு மாற்றங்களை கொடுத்து மகிமையாக நம் தேவனை ஆராதிக்கத்தக்கதாக, அதன் மூலமாக தேசத்தை பிடித்திருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கத்தக்கதாக நம் தேவனை நோக்கி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, கொடுத்த அருமையான ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டிருக்கிறீர்கள் கர்த்தாவே. எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று கூறுகிறேன் ராஜாவே. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபங்களுக்கு உங்களுடைய செவிகளும் கண்களும் நோக்கமாக இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நோக்கி பார்த்தோம் உங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை ராஜாவே. ஒரு சிறு கூட்டமாக பார்த்தாலும் கூட கர்த்தாவே, இவருடைய ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு பெரிய விடுதலையை, பெரிய மாற்றங்களின் தருவேன் என்ற விசுவாசத்தில் உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஒருவருடைய ஜெபம் அது சோரமாய் போனதில்லை கர்த்தாவே. அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களையும் கேட்டு பதிலளிக்கிற உயிருள்ள தேவன் நீர் ராஜா. தேவனின் மகிமைப்படுவீராக ராஜாவே. இவருடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டுள்ளோம் அப்பா. ஒருவேளை நாங்கள் ஜெபிக்க மறந்த காரியங்கள், துதிக்க மறந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிற கர்த்தாவே. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே எங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிற கர்த்தாவே. என்றும் மாறாத பரிபூர்ண கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களையும் தேவைகளையும் ஏற்றுக்கொண்டு பதிலளித்தீர்களாக கர்த்தாவே. உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும். எம்மட்டும் காத்த தேவன் தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டுள்ளும். மீட்பரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 9வது வசனம் முடிய. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 9வது வசனம் முடிய. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க ஜெயோதியாளுக்கும் சிந்தேக்கியாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குலம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
கொள்ளுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பாடம் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் முடிய. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய. இயேசு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பி பட்டணத்தாருக்கு எழுதும் பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அந்தபடியே நாமும் சந்தோஷமாயிருக்கும்படியாக நமது திருச்சபை பாடல் புத்தகத்திலே 161வது பாடல் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க என்ற பாடலின் முதல் மற்றும் 4வது சரணங்கள் மாத்திரம் பாடுவோம். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருக்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருக்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற யாவரையும் கிறிஸ்து ஆலயத்தின் சார்பிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். காணொலியின் மூலமாய் இந்த ஆராதனையில் எங்களோடு பங்கு பெறுகிற
கர்த்தருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய திருச்சபை சார்பிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு இப்படிப்பட்டதான வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக நாம் தேவாதி தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளுக்கு அடுத்ததான செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற தலைப்பு எப்பத்தா. எப்பத்தா என்ற வார்த்தையை இன்றைக்கு தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த வார்த்தை நான் வாசித்த மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே வருகிறது. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிற தலைப்பு வசனம் 35ஆம் வசனம். ஆகவே நாம் 2 வசனங்களையும் சேர்ந்து வாசிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மார்க் 7ஆம் அதிகாரம் 34ஆம் 35ஆம் வசனங்கள். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். எப்பத்தா என்றார். அதற்கு அர்த்தம் திறக்கப்படுவாயாக. ஆக இந்த நாளினுடைய தலைப்பு திறக்கப்படுவாயாக. ஆண்டவர் தெக்கப்போலி என்ற இடத்திற்கு கடந்து வருகிறார். அவர் ஏற்கனவே 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லேகியோன் என்று பயங்கரமான பிசாசின் கட்டில் இருந்த ஒரு மனிதனை விடுவித்தார். அந்த ஆவிகளை, அசுத்த ஆவிகளை பன்றிகளுக்குள் அனுப்பினார். 2000 பன்றிக்கூட்டங்கள் மாண்டு போயின. அதிர்ந்து போனார்கள் அந்த ஊர் மக்கள். ஆகவே ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே எங்களை விட்டு போக வேண்டும் என்று. ஆண்டவர் போய்விட்டார். போன பிறகு அந்த ஊர் மக்கள் நினைத்திருப்பார்கள், அடடா எவ்வளோ வேதனையோடு இருந்த ஒரு மனிதன் அந்த பிசாசுகள் போன பிறகு வஸ்திரம் தரித்து நம்மோடு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறான், நாம் ஏன் இயேசுவை போகச் சொன்னோம் என்று அவர்கள் யோசித்திருக்கலாம். ஆகவே ஆண்டவர் அறிந்தவராய் மறுபடியுமாய் தன்னை எதிர்த்த, தன்னை போகச் சொன்ன அந்த ஊருக்கு தூர பிரயாணமாய் கடினத்தின் பாதைகளை கடந்து சொல்லப்படுகிறது 31ஆம் வசனத்திலே, அதே தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு தெக்கப்போலி எல்லைகளுக்கு வந்தார். மறுபடியும் அதே ஊருக்கு வருகிறார். கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் சொல்கிறாங்க, இந்த கொன்னவாய் உடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட பயங்கரமான பிசாசு பிடித்தவனையே ஆண்டவர் சுகப்படுத்தினாரே, இதை ஆண்டவர் சுகப்படுத்துவார் என்று, இந்த மனிதனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் பார்த்த பிறகு ரொம்ப சந்தோஷம். ஆகவே அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எவைகள் திறக்கப்பட வேண்டும்? ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனிதனாக பார்க்கிறார், நேசத்தோடு பார்க்கிறார், அன்போடு பார்க்கிறார். அந்த பகுதியை பார்த்தால் அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார்? அந்த மனிதனை, அந்த கொன்னவாய் உடைய செவிடனை தனியே அழைத்து கொண்டு போகிறார். எங்கே போனார்னு போடப்படலை. ஆனால் அந்த கூட்டத்திலிருந்து அவனை பிரித்து தனியே அழைத்து கொண்டு போய் என்று போடப்படுகிறது. அதில் ஒரு கண்ணியத்தை பார்க்கிறோம். நாம் மனிதர்களை பார்க்கும் பொழுது ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டுமே, ஆனால் கண்ணியத்தோடு நடத்துகிறோமா? கண்ணியமாய் அவர்களை குறித்து பேசுகிறோமா? அது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அவள் எல்லாரும் எதுக்கையும் எளிதுதான். அவன் செவிடு, ஒன்றும் கிடையாது, கஷ்டப்பட்ட ஊர், கிராமம். அதே இடத்துலையே அவர் என்ன செய்கிறார் பார்க்கிறோம். அந்த எச்சிலை அவன் காதில் உமிழுகிறார். அது எப்படி இருக்கும்? எல்லாரும் பார்க்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும். தன் கையிலே தொடுகிறார், நாவை தொடுகிறார், எவ்வளோ கடினம். ஆகவே கண்ணியத்தோடு அவனை அழைத்து கொண்டு போய், செய்கையிலே அவனை அழைத்து கொண்டு போய், அவனுக்கும் அவருக்கும் தான் தெரியும். காதிலே உமிழுகிறார், அதை தொட்டு நாவிலே வைக்கிறார். அநேக காரியங்களை இங்கே சொல்லுகிறார் பாருங்கள். சொல்லிவிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்கிறார். அரபிக் வேர்ட், அந்த அரேபிய சொல்லப்படுகிற காரியம் ஒரே ஒரு வார்த்தை தான். அவருடைய ஜெபம், பிதாவை பார்த்து பெருமூச்சு விட்டு செய்த ஒரே ஒரு சிறிய ஜெபம், திறக்கப்படுவாயாக. அவ்வளவுதான். அந்த கண்ணியத்தோடு, கரிசனையோடு அவனை அழைத்த கதவுகள் திறக்கப்பட வேண்டும். அடுத்து பாருங்கள், கீழே வசனத்தில், அந்த நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, செவ்வையாய் பேசினான். காதும் திறக்கப்பட்டது, நாவும் திறக்கப்பட்டது, செவ்வையாய் பேசினான். இயேசு திறக்கப்படுவாயாக என்று சொன்னால் அது அப்படித்தான், திறந்தே ஆகும். ஆக திறக்கப்படுகின்ற ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். இப்படிப்பட்ட காலங்களிலே நம்முடைய மத்தியிலே வந்த மிஷினரிகள் ஆரம்பித்த செவிடு ஊமையர் பள்ளி, ஊனமுற்றோர் பள்ளி,
மன வளர்ச்சி குண்டியோர் அந்த பள்ளி, இதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவாய் அவர்கள் மக்களை நேசித்தார்கள் பாருங்கள். அன்பு செலுத்தினார்கள், கண்ணியத்தோடு அவர்களை நடத்தினார்கள். அவர்களும் மனிதர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்பதை உணரச் செய்தார். ஆகவே இந்த நாளிலே இந்த திறக்கப்படுவாயாக என்ற வார்த்தையை அந்த மக்கள் அறிந்து ஆண்டவர் சொன்ன போது திறக்கப்பட்டபடியினால் எல்லாரும் அதை பார்த்து என்ன சொன்னாங்களா? அடுத்த வசனம் 37ஆம் வசனம், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆச்சரியமான ஒரு வார்த்தை, எனக்கு பிடித்த ஒரு வார்த்தையும் கூட. டூயிங் ஆல் திங்ஸ் வெல். உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற ஆண்டவர் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே திறக்கப்படுகின்றதான வேலைகளை சரியான வேலைகளை ஆண்டவர் செய்து தருகிறார். எப்பொழுது வாழ்க்கையிலே காரியங்கள் திறக்கப்பட வேண்டுமோ, எப்பொழுது நன்றான காரியங்கள் செய்யப்பட வேண்டுமோ, அதே நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே திறக்கப்படுகின்ற காரியத்தை செய்து நிறைவேற்றுகிறார். எவைகள் திறக்கப்பட வேண்டும்? நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். கரிசனையோடு பார்க்கின்ற கண்களை, இயேசுவை போல பார்க்கின்ற கண்களை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். நம்முடைய செவிகள் திறக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு எண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற நம்முடைய உள்ளங்களிலே அவருடைய வார்த்தைகள் நம்முடைய காதுகளுக்குள் சென்று உள்ளத்தை சென்றடைய வேண்டும், சிந்தனையை சென்றடைய வேண்டும். காதுகள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காதுகள் திறக்கப்படும் பொழுது அந்த வார்த்தை எங்கே வெளிவருகிறது? நம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிவருகிறது. நம்முடைய நாவுகள் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. தவறான வார்த்தைகள் பேசுவது குறைந்து விடுகிறது, அடியோடு மாறிவிடுகிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் திறக்கப்படுகின்றன. இன்று திறக்கப்பட வேண்டும். இதைத்தான் இன்று வாசித்த பிலிப்பியரிலே பரிசுத்த பவுலடியார் அழகாய் சொல்லுவார். 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் அங்கே சொல்வார். என்ன சொல்ல பாருங்க, 1ஆம் வசனத்திலே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. ஆச்சரியமாய் அவர்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். பார்த்துவிட்டு அவர் 2 பெண்களை குறித்து அங்கே சொல்லுகிறார். யோதிக்காளும் சிந்திக்கையாளை குறித்து சொல்லிவிட்டு, அவரோடு பாடுபட்டு உழைத்த அருமையான கிளமந்தை சொல்லிவிட்டு கீழே வரும்போது, இவர்கள் எல்லாரும் எனக்காக திறக்கப்பட்டவர்கள், சுவிசேஷத்திற்காக திறக்கப்பட்டவர்கள், தங்களுடைய செவிகளை திறந்து கொடுத்தவர்கள், தங்களுடைய நாவை திறந்து கொடுத்து பேசினவர்கள், சுவிசேஷ பணியில் என்னோடு இணைந்து உழைத்தவர்கள். ஆக வாழ்க்கை திறக்கப்பட்டதினாலே பலருடைய வாழ்க்கை மகிமையாய் கொண்டு வர ஆண்டவர் கிருபை செய்தார். இங்கே பாருங்கள், அவர் அப்படிப்பட்டதான திறக்கப்படுகின்ற வாழ்க்கைக்கு 3 காரியங்களை சொல்லி நிறைவு செய்கிறார். அதை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1, 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். Rejoice in the Lord always. And again I say rejoice. ஆச்சரியமான ஒரு வார்த்தை. ரிஜாய்ஸ் என்கிற வார்த்தை வெறும் சந்தோஷம் அல்ல, அது நிறைவான சம்பூர்ணமான ஒரு சந்தோஷத்தை குறிக்கிறது. எங்கே இருந்து சொல்லுகிறார்? சிறைச்சாலையிலிருந்து கடிதம் எழுதி கொண்டு நெருக்கத்தின் மத்தியிலே, பாடுகளுக்கு மத்தியிலே அடிக்கப்பட்டவராய் இருந்து கொண்டு சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷம் என்பது உலகத்திலே கொடுக்கின்ற பணம் அல்ல, செல்வம் அல்ல, வாழ்வு வசதிகள் அல்ல. அது சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அது வேண்டுமானால் அந்த கொஞ்ச காலத்திற்கு. ஆனால் நிரந்தரமான, நம்மை விட்டு எடுபடாத ஒரு சம்பூர்ண சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். காரியங்கள் வித்தியாசமாய் போனாலும், நல்ல ஒரு பாடல் பாடினாங்க இல்லையா, சந்தோஷமாயிருங்கள். எல்லா நேரத்திலும், நெருக்கத்திலேயா, கஷ்டங்களா, கண்ணீரா, நஷ்டங்களா, விசுவாச போராட்டமா, ஊழியத்தின் பாதையிலே சோர்வுகளா, என்னதான் வந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் நேர்ந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அவர் என்னோடு இருக்கிறார். ஆகவே நான் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதைத்தான் இந்த இடத்துல பவுலடியார் சொல்லுகிறார். ஆகவே அந்த சந்தோஷ வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே திறக்கப்பட வேண்டும். 2வது பாருங்கள், இங்கே சொல்லுகிறார் 5ஆம் வசனத்திலே, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நல்ல ஒரு வார்த்தை. சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். சாந்த குணம் என்பது 2வது. 1வது சந்தோஷமாக இருங்கள் என்பதற்கு சொல்லுகின்ற ஆங்கில வார்த்தை பிரைஸ். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரைசிங் காட், ஆண்டவரை நாம் துதிக்கின்ற, ஸ்தோத்தரிக்கின்ற காரியம். 2வது இங்கே பார்க்கிறோம், சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக. அங்கே சொல்லப்படுகிற ஆங்கில வார்த்தை பாய்ஸ், POISE, சமநிலை, பேலன்ஸ்டு லைஃப். நம்முடைய வாழ்க்கை சமநிலை வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே திறக்கப்பட வேண்டும். சாந்த குணம்,
பவுல் சொல்லுகிறார், அந்த மீக்னஸ், அந்த சாந்த குணம் எனக்குள்ளாக எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக எந்த நிலைமையில் இருந்தாலும் என் வாழ்க்கையில் அந்த சாந்த குணம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். என் மோசே என் இல்லம் எல்லாவற்றிலும் சாந்த குணம் உள்ளவன். நீங்களும் அவனை பார்த்து பேசுனீங்க. நான் தீர்க்கதரிசிகளோடு தரிசனத்தில் பேசுவேன், ஆனால் என் மகன் மோசேயோடோ நான் முகமுகமாய் பேசுவேன். சகோதரியே, நீ அண்ணனை குறித்து அப்படி பேசிவிட்டாயே. வேதனையோடு ஆண்டவர் பேசுகிறார், தண்டனையும் கொடுக்கிறார். ஆகவே அந்த சாந்த குணம், மோசே ஒருபோதும் அவளை திட்டவில்லை, மோசே அவளை ஒருபோதும் எதிர்த்து சொல்லவில்லை. ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். உனக்கு விரோதமாக எழும்புகின்ற காரியத்தில் ஆண்டவர் செயல்படுவார். நீ சாந்த குணம் உள்ளவனாகவே இரு. சமநிலை நம் வாழ்க்கையிலே திறக்கப்பட வேண்டும். எவ்வளோ நாள் பேசுவாங்க, எவ்வளோ நாள் வித்தியாசமாய் செயல்படுவார்கள், செயல்படட்டும், ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். வாழ்க்கை மாற்றப்படும். ஆகவே கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அது 2வது காரியம். 3வது பாருங்கள், 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மிக உன்னதமான ஒரு வசனம். முதலாவது பிரைஸ், 2வது பாய்ஸ், 3வது இங்கே பார்க்கிறோம் ப்ரேயர், ஜெபம். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? சம்பூர்ண ஜெபம் என்று சொல்லலாம். இதில் கொஞ்சம் கூட குறை இல்லை. ஸ்தோத்திரம் உண்டு, வேண்டுதல் உண்டு, எல்லாம் உண்டு. ஜெபத்தினுடைய அனைத்து பகுதிகளையும் சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதிருங்க. ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? பிலிப்பு திருச்சபையே, சோர்ந்து போகாதே. ஆகவே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கவலைப்படாமல் ஜெபத்திலே தெரியப்படுத்துங்கள். ஆக 3வது திறக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் சம்பூர்ண ஜெப வாழ்வு. என்ன வந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் விசுவாசத்தோடு ஜெபிப்பேன். இந்த ஜெபத்தில் 3 காரியங்களை பவுல் ஆழமாக குறிப்பிடுகிறார். ஜெபத்தில் என்ன இருக்கிறது? நான் யோசித்து பாருங்கள். அந்த ஜெபத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறது. என்னை நேசிக்கிற ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை தான் தருவார். ஆகவே அவருடைய சமூகத்தில் நான் அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். த லவ் ஆஃப் காட். 2வது த விஸ்டம் ஆஃப் காட். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஞானத்தோடு செய்கிறார். ஆகவே அந்த ஞானத்தினாலே எனக்கு எல்லாவற்றையும் ஏற்ற வேளையிலே சரியாய் நேர்த்தியாய் செய்து கொடுப்பார். நான் விரும்புவதற்கு மேலாக, நான் நினைப்பதற்கு மேலாக என் தேவன் செய்ய வல்லவேன். 3வதாக த பவர் ஆஃப் காட். இந்த ஜெபத்தில் ஆண்டவர் வல்லமையாய் செயல்படுவார். என் வாழ்க்கையிலே நான் ஆண்டவரையே சார்ந்திருக்கிறேன். ஆகவே அந்த வல்லமை என் வாழ்க்கையிலே வெளிப்படும் என்று அசைக்க முடியாத விசுவாசம். ஆகவே அந்த சம்பூர்ண ஜெப வாழ்வு திறக்கப்பட வேண்டும். சந்தோஷ வாழ்வு திறக்கப்பட வேண்டும். சமநிலை வாழ்வு திறக்கப்பட வேண்டும். 3வதாக சம்பூர்ண ஜெப வாழ்வு திறக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த ஜெப வாழ்வு திறக்கப்படுவதற்கு இந்த நாளிலே நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புவித்து ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான வாழ்வு திறக்கப்பட என்னை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நாம் தலை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எப்பத்தா என்று அழைக்கப்படுகிற இந்த அருமையான ஞாயிறிலே திறக்கப்படுகின்ற வாழ்வை எங்களுக்கு தாரும். அன்று அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஊனமுற்றோருக்கு நீர் கொடுத்த அந்த நல்வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள நல்ல எண்ணமுடையவர்களாய் நாங்கள் விளங்க எங்களுடைய மனநிலைகள், மனக்கண்கள் திறக்கப்படவும், எங்களுடைய செவிகள் திறக்கப்படவும், எங்களுடைய வாழ்க்கை திறக்கப்பட்டு அந்த மக்களை ஏற்றதமாய் நாங்கள் கரிசனையோடு கண்ணியத்தோடு நாங்கள் அழைத்து அவருடைய வாழ்விலே காரியங்களை செய்து நிறைவேற்ற கிருபை தாரும். எங்கள் வாழ்விலும் பரிசுத்த பவுல் சொல்வது போல, ஆண்டவரே, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கின்ற வாழ்வை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. சந்தோஷ வாழ்வு எங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்குள் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் சமநிலையோடு சாந்த குணத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரும். என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் ஜெபத்திலே சம்பூர்ணமாக எங்களுடைய பாதத்திலே படைத்து ஜெபிக்க, அதன் மூலமாய் வருகின்ற எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். நம்முடைய தூய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. திருச்சபை பாடல் புத்தகத்திலே 87வது பாடல். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம் என்ற பாடலை நாம் யாவரும் பாடுவோம்.
வாழ்வில் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்த வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். இந்த வாலிப காலமெல்லாம் இந்த வாழ்க்கையின் துணையாயா. இந்த வாலிப காலமெல்லாம் இந்த வாழ்க்கையின் துணையாயா. நாமவை தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. இந்த நிலையமே உமை பாடும் இந்த நினைவுகள் உமதாகும். இந்த நிலையமே உமை பாடும் இந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட மாயைகள் மறைந்தோட. உமதாவியின் அருள்காண வருங்காலங்கள் உமதாகும். இந்த நிலையமே உம்மை பாடும் இந்த நினைவுகள் உமதாகும். இந்த நிலையமே உம்மை பாடும் இந்த நினைவுகள் உமதாகும். இந்த உலகத்தை நீர் படைத்தீர் எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர் எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உன்னாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. இந்த நிலையமே உம்மை பாடும் இந்த நினைவுகள் உமதாகும். இந்த நிலையமே உம்மை பாடும் இந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்த வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்த வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். நம்மை நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருடைய சமூகத்தில் படைத்து ஜெபிப்போம். ஜெபம் பண்ண கிடவோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலங்களில் தங்களுடைய பிறந்த நாட்களுக்காக திருமண காலங்களுக்காக ஜெபிக்கின்ற அனுசரித்து மகிழ்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதியும். நீ தம்முடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறீர், ஆசீர்வதிப்பீராக. பல்லாண்டு வாழ்ந்த அவர்கள் குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு, சமுதாயத்திற்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் திகழ ஆண்டவர் கிருபை செய்யும். நாங்கள் படைத்த காணிக்கைகளை ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்தரலும். கேட்டமுடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைந்த பலனை கொடுக்கவும், திறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, கரிசனை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் இந்த காணொலி காட்சியின் மூலமாய் இந்த அருமையான ஆராதனையிலே பங்கு பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளையும் நம்முடைய திவ்ய கரங்கள் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும், சிகித்திருக்கட்டும். காலங்கள் மாறும். உம்முடைய சமூகத்திலே துதி ஸ்தோத்திரங்களோடு வந்து உம்மை ஆராதிக்க தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உம் தூய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியானவரின் ஐக்கியம் எப்பொழுது நம் அனைவரோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். நிறைவு பாடல். ஓ
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நன்றி.